ஹலோ எவ்ரிவன். ரீசெண்டாக ஒரு ஸ்டோரி கேட்டேன். இட் கிரியேட்டட் அ பிக் இம்பேக்ட். அந்த ஸ்டோரியை உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி அந்த ஸ்டோரியோட வந்திருக்கேன். ஸோ துர்காசுரன் ஒரு அரக்கன் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா காளி தேவியை நோக்கி தவம் இருக்கார். எதுக்காகன்னா ஆதிபராசக்தியோட அவருக்கு மறுநாள் போர் இருக்குது. அந்த போரில் ஆதிபராசக்தியை ஜெயிக்கணுங்கிறதுக்காக ஆயுதம் வேண்டி தவம் இருக்கார். ஸோ இப்போ நம்ம காளிதேவி வந்துட்டு பக்தனுக்காக வந்துட்டாங்க. என்ன வரம் வேணும்னு கேட்குறாங்க. அப்போது துர்காசுரன் சொல்கிறாரு, நாளைக்கு எனக்கு ஆதிபராசக்தியை ஜெயிக்கிறதுக்கான ஆயுதம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி புராணங்கள் சொல்லுது. அதனால அந்த ஆயுதத்தை கொடுங்க அப்படின்னோடனே அப்போ காளிதேவி வந்து சொல்கிறாங்க, ஆதிபராசக்தியெல்லாம் யாரும் கொல்ல முடியாது, அவங்க ரொம்ப பவர்ஃபுல், என்கிட்ட அதுக்கான வெப்பன்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. திரும்பவும் துர்காசுரன் கடும் தவம் புரிகிறாரு. மறுபடியும் காளிதேவி தோன்றும் போது துர்காசுரன் தன்னுடைய கையை அறுத்துக்கிட்டு, இப்போவாது சொல்லுங்க எனக்கு அதுக்கான ஆயுதம் என்னன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லைன்னா நான் என் கழுத்தை அறுத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தில் கத்தி வச்சு தன்னோட உயிரையே துறக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. தன்னுடைய பக்தன் இந்த மாதிரி வந்து தன்னுடைய உயிரை துறக்கிறத எந்த ஒரு தெய்வத்தாலையும் பார்த்துட்டு இருக்க முடியாது இல்லையா? அதனால வேற வழி இல்லாமல் காளிதேவி வந்து அந்த வெப்பனை வந்து நம்ம துர்காசுரன் கிட்ட கொடுக்குறாங்க. அந்த வெப்பன் ரொம்ப சிம்பிளான வெப்பனாக தோணும், ஆனால் இட்ஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் வெப்பன். பட் வி ஷுட் நாட் யூஸ் திஸ் வெப்பன் ஆன் எனிபடி. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு கேளுங்க. நாளைக்கு காலையில் ஆதிபராசக்தி முன்னாடி வந்து நிற்கும்போது ஆயுதம் இல்லாமல் போ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆயுதம் இல்லாமல்னா என்னை கொண்டுடுவாங்களே அப்படின்னு இவர் சொல்கிறாரு. அதுக்கு காளி சொல்கிறாங்க, ஆயுதம் இல்லாமல் போயிட்டு அந்த ஆதிபராசக்தியை பார்த்து ஏளன சொற்களை எல்லாம் சொல்லு. இந்த மாதிரி நீ என்ன ஒரு பெரிய தெய்வமா, நீ என்ன பெரிய தாயா, உன்கிட்ட என்ன பவர் இருக்குது, நீ எல்லாம் ஒரு சாதாரண ஆள், உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி ஏளனமான சொற்களை எல்லாம் நீ அவங்கள பார்த்து சொல்லு. அப்போது வந்து அந்த தாய் வந்து சிறுமை அடைஞ்சிடுவாங்க. அந்த சமயத்தில் நீ உன்னோட வெப்பன் எடுத்து அவங்கள கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கனத்த மனசோட வேறு வழி இல்லாமல் இந்த வெப்பனை வந்துட்டு காளிதேவி கொடுத்துட்டு போயிட்டாங்க. மறுநாள் ஆதிபராசக்தி பிரம்மாண்டமாக பெரிய உருவமாக எல்லா ஆயுதத்தோடையும் வராங்க. இவர் ஏளன ஒன்று ஒன்றா சொல்ல சொல்ல தன்னோட பவர் எல்லாம் இழந்து ஒரு சாதாரண சிறுமியாக மாறிடுறாங்க. ஏன்னா அந்த தாயை வந்து எல்லாரும் வணங்கி பாராட்டி புகழ்ந்து அப்படிதான் அந்த தாய் பார்த்துருக்காங்களே தவிர இந்த மாதிரி ஒரு ஏளனத்தை அந்த தாய் பார்த்ததே இல்லை இல்லையா? அதனால அந்த ஒரு வார்த்தையை சொல்லும் போதும் அந்த தாய் சிறுமை அடைஞ்சு இத்தனோண்டு சின்ன பொண்ணாக மாறிடுறாங்களாம். அப்போது வந்து துர்காசுரன் அவங்கள கொல்றதுக்காக போகிறாரு. அந்த சமயத்தில் சிவபெருமான் வந்துட்டு, நீ எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு தெய்வம், உனக்காக இந்த உலக உயிர்கள் அத்தனையும் காத்து கிடக்கு, உன்னை தாயின்னு நம்பி இந்த உயிர்கள் எல்லாம் வாழுது, நீ தானே எனக்கே சக்தி கொடுக்குற ஒரு சக்தி, ஒன்று நீ மறக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த தாயோடைய எல்லா பவர்ஸையும் எடுத்து சொல்ல சொல்ல அந்த தாய் திரும்பவும் அவங்களோட ஒரிஜினல் பவர்ஸை ரீகெயின் பண்ணி ஒரு பெரிய சக்தியாக மாறுறாங்க. மாறி இந்த துர்காசுரனை கொன்னுடுறாங்க. அந்த வதத்துக்கு அப்புறம் தான் இவங்க பேர் துர்க்கை. ஸோ இதுதான் அந்த ஆயுதம். பிறரை நீங்கள் வீழ்த்தணும் அப்படின்னா அவங்கள பற்றி அவச்சொற்களை நம்ம சொல்லும்போது நிலை கொலைஞ்சு அந்த நபர் வந்துட்டு வாழ்க்கையில் விழுந்துடுறாங்க. ஸோ ஒருத்தரை உயர்த்தணும் அப்படின்னா அவங்கள பற்றி நல்ல சொற்களை அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லும்போது அவங்க வாழ்க்கையில் வளர்ந்து வந்துடுவாங்க. ஸோ வேர்ட்ஸ் ஆர் ஸோ பவர்ஃபுல். யூஸ் இட் வைஸ்லி. தேங்க்யூ.